கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி என்னது ரேவதி வெளியில போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி வாமிட் பண்ணிட்டு பேச முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்பதான் ரேவதியோட போனை திவ்யா தான் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணனதும் உடனே சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க, ஆமா நீங்க யாருன்னு கேட்கும்போது, ஆண்டி நான் தான் ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யாங்கிறாங்க. திவ்யா நீயுமா ஏற்காடு போயிருக்கேன்னு கேட்கறாங்க. ஆமா ஆண்டி, நானே என் ஹஸ்பண்டோட கன்வென்ட் தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா ரேவதியை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்ப நீங்க 2 பேரும் பக்கம் பக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா சப்போர்ட்டா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளைக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேவதியும் அவ ஹஸ்பண்டோட தான் ஹனிமூன் வந்திருக்கா, நீயும் அங்க போனதுனால ரொம்ப சௌகரியமா போச்சு. ஆமா ரேவதி என்ன பண்றான்னு கேக்குறாங்க. நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்ததுல அவ ரொம்ப டயர்டாயி தூங்கிட்டு இருக்கா. வச்சிட்டு இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். அவ தூங்கிட்டு இருக்கா ஆண்டி, நான் வேணா காலையில பேச சொல்லட்டுமாங்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேவதியோட ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்கும்போது ரிசப்ஷன்ல மேனேஜர் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி திவ்யா நீயும் ரேவதியும் வெளியில சுத்தி பார்க்க போறீங்கல்ல, அப்ப ரேவதியும் ரேவதியோட ஹஸ்பண்ட் ராஜாவும் 2 பேர்த்தையும் சோடியா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறியான்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி. வெடிஞ்சதும் நாங்க ரெடியாகி வெளியில கிளம்ப போறோம், அப்ப நாங்க போன இடத்துல எல்லாம் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாருங்கிறாங்க திவ்யா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதியும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல திவ்யா, இதை கேட்கறக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில முதல் வேலையா நீங்க எங்க வெளியில போனீங்கன்னாலும் அங்கிருந்து எனக்கு ஒரு போட்டோவை நீங்க அனுப்பு, நாங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கண்டிப்பா ஆண்டி, ரேவதி அவ ஹஸ்பண்டோட எப்படியெல்லாம் இருக்கான்னு நான் உங்களுக்கு நிறைய போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்றாங்க திவ்யா. இந்த விஷயத்தை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி வீட்டுல ராஜராஜன் கிட்ட, இந்த பக்கம் சந்திரா, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா சொல்றாங்க. ரேவதியும் ராஜாவையும் வெளியில ஹனிமூன் அனுப்பி வச்சதுனால இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒத்துமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. 2 பேரும் ஜோடியா வெளியில கிளம்பி சுத்தி பாக்குறாங்க. 2 பேரும் ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோவை எனக்கு அனுப்புன்னு திவ்யாவுக்கு போன் பண்ணிருக்கேன், அவ இப்ப அனுப்புவான்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு சந்திராவால ஏத்துக்கவே முடியல. ரேவதி இஷ்டமே இல்லாம தானே போனா, 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தானே மாயா சொன்னா. அந்த பொண்ணு என்னடானா 2 பேரும் இனவரியாத இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி முதல்ல போட்டோ வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க சந்திரா. பொழுது விடிஞ்சதுமே ரேவதி எழுந்திருச்சு பாக்குறாங்க. கார்த்திகிட்ட கேக்குறாங்க, ஆமா நான் நைட்டு புடவை தானே கட்டியிருந்தேன், இப்ப எப்படி சுடிதார் மாத்திருக்கேன்னு கேக்குறாங்க. ரேவதி எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏ சந்தேகப்படுவியா, இதுக்கு நான் காரணம் இல்லை, 2 திவ்யா தான் வந்தாங்க, அவங்க தான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு போனாங்க. நீ நைட்டு ஜூஸ் சாப்பிட்டதுல இருந்து நிதானமே இல்லாம வந்த ரேவதி, உன்னோட புடவையெல்லாம் நீயே வாந்தி எடுத்துட்ட, அதான் திவ்யா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ட்ரெஸ் மாத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் டிரைவருங்கிறாங்க. ஆமா எப்ப பார்த்தாலும் என்ன நீ தப்பு தப்பாவே நினைச்சிட்டு இருக்க, எப்பதான் சரியா புரிஞ்சுக்க போறியோ தெரியல போங்கிறாங்க கார்த்தி. சரி சரி என் ஃப்ரெண்டு ஏற்காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் ரெடி ஆகுன்னு சொல்லியிருக்கா, நீயும் ரெடி ஆக, நம்ம 2 பேரும் ஜோடியா போயிட்டு வருவோங்கிறாங்க ரேவதி. திவ்யாவும் அவங்க ஹஸ்பண்ட் ரேவதி கார்த்தி 4 பேருமா சேர்ந்து வெளியில சுத்தி பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு ரொம்ப குளிருது. என்னடி ரேவதி இந்த குளிருக்கே இப்படி நடுங்குற, என்ன ஸ்வெட்டர் எடுத்துக்கிறியான்னு கேக்குறாங்க. ஆமாடி என்னால குளிர் தாங்க முடியல, நான் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக்கிறேங்கிறாங்க. சரிவா உனக்கு பிடிச்சதை எடுக்கலான்னு சொல்லி போய் ஒரு ஸ்வெட்டரை ஒன்று அழகானது செலக்ட் பண்றாங்க ரேவதி. ரேவதி உனக்கு இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா, அப்படியே சொல்ற, நல்லா இருக்கா, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரேவதி ஆசையா அப்பவே அந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. இப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறேன்ங்கிறாங்க திவ்யா. அப்படியா சரி எடு அப்படின்னு ரேவதியும் ஆசையா நிக்கிறாங்க. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச கலர்ல உன் வீட்டுக்காரர் உனக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்திருக்காரு, போய் அவர் கையை கோர்த்து நிக்க வேண்டாமா, போடி அவர் பக்கத்துல போய் நில்லுங்கிறாங்க திவ்யா. என்னடா அது இவகிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு ரேவதி போய் பக்கத்துல நிக்கிறாங்க. அடியே என்னடி உங்க 2 பேத்துக்குள்ள இவ்வளவு இடைவெளி இருக்கு, கிட்ட போய் நின்று அவங்க கையை கோர்த்து நில்லு. அது மட்டும் இல்லடி அவர் தோல் மேல அப்படியே சாஞ்சு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு, நீ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டவர் தானே, அவர் கையை பிடிக்கிறதுக்கு ஏண்டி இவ்வளவு கூச்சப்படுற, கையை பிடிச்சிக்கோ, தோல் மேல சாஞ்சுக்கோ, அவரை பார்த்தா அழகா சிரி. திவ்யா சொன்ன மாதிரியே ரேவதியும் நடந்துக்கிறாங்க. அப்படியே காத்தி தோல் மேல சாஞ்சா அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் பளிச்சு பளிச்சுன்னு நிறைய போட்டோ எடுத்துடுறாங்க. அதுவும் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்றாங்க. ஆண்டி நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ரேவதி எப்படியெல்லாம் போஸ் கொடுத்து நிக்கிறா, அவ வீட்டுக்காரர் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு நிறைய போட்டோஸ் அனுப்பி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த போட்டோவையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை பற்றியும் கூப்பிடுறாங்க. போட்டோவை பார்த்த மயில்வாகனும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, இப்படி 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா கை கோர்த்து வெளியில சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஈஸ்வரி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. வெளியில அனுப்பி வச்சதுனால இவங்களுக்குள்ள இந்த மனசங்கடம் எல்லாம் தீர்ந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க பாருங்கிறாங்க ராஜராஜன். ஆமா மாமா, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருக்கட்டும்ங்கிறாங்க மயில்வாகன். துர்கா சந்திரா இவங்களுக்கு எதுவுமே புரியல. இங்கிருந்து அக்கா வேண்டா வெறுப்பா தான் போனா, ஒருவேளை அங்க போனதும் ராஜா கிட்ட ராசி ஆயிட்டா போல இருக்குன்னு நினைக்கிறாங்க ரோஹிணியும் துர்காவும். சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரேவதியும் கார்த்தியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா தானே மாயா சொன்னா, இப்ப என்னடான்னு பார்த்தா 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு ஜோடியா சந்தோஷம்
சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. அக்கா சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் வெளியில போனது ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாயா அங்க என்னதான் பண்றா? மாயாவுக்கு போன் அடிச்சு கேட்கலான்னு சொல்லி மாயாவுக்கு போன் பண்றாங்க சந்திரா. மாயா, நீ ரேவதி இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல தானே இருக்க. ரேவதியும் ராஜாவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அவங்க 2 பேரும் எப்படி ஜோடியா நின்று போட்டோ எடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க பாரு. ரேவதிக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் பெரிய சண்டையை போட்டு 2 பேர்த்தையும் பிரிச்சு விடுறேன். ஏற்காட்டுல இருந்து அவங்க வந்ததும் உடனே டைவர்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தா இங்க வந்ததும் சாந்தி முகூர்த்தம் நடத்த சொல்லுவாங்க போல இருக்கு. 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சந்திரா அப்படி விளாசி தள்ளுறாங்க. மாயா சந்திரா கிட்ட சொல்றாங்க, ஐயோ மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் ரேவதி அந்த டிரைவர் பையில மனசாரவெல்லாம் ஏத்துக்கல. ரேவதி அந்த டிரைவர் பக்கத்துல போய் போட்டோ எடுக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ரேவதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா. அவளும் ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கா. அவ புருஷன் கூட தான் வந்திருக்கா. அவ பண்ற வேலை தான் இதெல்லாம். டிரைவர் பையிலையும் ஒன்னு சேர்த்து வச்சு கொடுக்க சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ரேவதியா விருப்பப்பட்டாலும் இந்த போட்டோவை எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. மாயா, அப்படியா சொல்றேன்? சரி சரி, அப்பப்ப அவங்க 2 பேத்தையும் கவனிச்சுக்கிட்டே இரு. இடையில போந்து ஏதாவது பிரச்சனையை உருவாக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரட்டுங்கிறாங்க. சரி மேடம், அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன திடீர்னு ரேவதியோட ஃப்ரெண்டு வந்தது தான் இப்ப நெருங்க முடியல. அதுக்கு இந்த டிரைவர் பையன் இந்த ரேவதியை விட்டு போகவே மாட்டேங்கிறானுங்கிறாங்க. ஆமா, இந்த ரேவதியை எப்பப்ப கைக்குள்ள போட்டுக்கலான்னு அவன் காத்துக்கிட்டு இருந்திருப்பானா இருக்குங்கிறாங்க. எந்த இடத்துலயும் கோட்டை விட்டுறாதார். சமய சந்தர்ப்பம் கிடைச்சா 2 பேத்துக்குள்ளயும் பெரிய பிரிவா உருவாக்கிருங்கிறாங்க சந்திரா. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ஆமா, மகேஷை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுதாங்கிறாங்க. வீட்டுக்காரரும் மகேஷை தேடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. மகேஷை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நாங்க சொன்ன வேலையை நீ கரெக்டா செஞ்சு முடி. சரி மேடம், உங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் தான் நம்பி இருக்கேங்கிறாங்க மாயா. சரி, அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தகவல் கொடுங்க. கார்த்தி, ரேவதி, அவங்க ஃப்ரெண்டு திவ்யா, அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வராங்க. ஹோட்டலுக்கு அருண், ஆனந்த் 2 பேரும் அவங்க மீட்டிங்னு வந்திருக்காங்க. இதுல கார்த்தியும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி தவிர்க்க முடியாத மீட்டிங்கிறதுனால சரி இந்த ஹோட்டல்லையே மேல் மாடியில ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறாங்க. மேனேஜர் கிட்ட போய் பேசி மேல் மாடியில மீட்டிங் கால் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி, மாயா பாக்குறாங்க, என்னது பெரிய பெரிய விஐபிகளோட இந்த டிரைவர் பையன் போறானே, எங்க போறானா இருக்கும் அப்படின்னு பின்னாடியே போய் பாக்குறாங்க. ஹால்ல எல்லாருமே கார்த்திக்காக வெயிட்டிங்ல உட்காந்துருக்காங்க. கார்த்தி அந்த ரூமுக்குள்ள போனதும் அங்க இருந்த எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. இதை பார்த்தா மாயா அதிர்ச்சி அடைறாங்க. கார்த்தி அங்க மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. புதுசா ப்ராஜெக்ட் பத்தியும் பேசுறாங்க. கார்த்திக்கு பக்கத்துல அருண், ஆனந்த் 2 பேரும் அமைதியா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி மீட்டிங் முடிஞ்சதும் வெளியில சாதாரணமா வராங்க. மீட்டிங் முடிஞ்சதும் கார்த்தி வராங்க. கார்த்திக்கு பின்னாடி பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரேவதி கார்த்தியை காணுமேனு வெளியில வந்து நின்னு பாக்குறாங்க. அந்த பக்கமா கார்த்தி வரத பார்த்த ரேவதிக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, டிரைவர் எதுக்கு அங்க போனாரு? பின்னாடி பெரிய பெரிய விஐபிங்க வராங்க. அவங்க எல்லாரும் இவர்கிட்ட கை கொடுத்துட்டு மரியாதையா பணிவா பேசிட்டு போறாங்க. அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க ரேவதி. சரி வரட்டுன்னு கேட்டுக்கலாம். நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்தின மாதிரி அந்த விஐபிங்களையும் ஏதோ போய் சொல்லி நம்ப வச்சிருப்பார் போல இருக்கு. அவங்களும் நம்பி ஏமாந்து இவர்கிட்ட ஏதோ பணிவா மரியாதையா பேசிட்டு போறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க.